ரைட். இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு மனுஷன் குண்டு அலலியா கொஞ்சம் யார் நம்ம ஜோசுவா உடலியாக இருந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குண்டாகிக்கிட்டே போகிறான்னு வச்சுக்கிட்டோம். அவன் சத்துவத்தில் பிளக்கிறான். இப்போ இருக்கிறான். இப்போ நம்ம நிசியா எடுத்துக்கிட்டால் பிறந்த அன்னைக்கு அந்த பிறந்த அன்னைக்கே கண்ணை முழிச்சு பார்த்து அவள் மாமன் தாய் மாமன் அந்த கண்ணன் இப்படி இப்படி இப்போ சுண்டுலாம் அப்படியே ஏற்று பார்க்க, அப்படி இங்கே பார்க்க அங்கே பார்க்க. இப்போ இன்னைக்கு பார்த்தா எத்தனை வயசு? 8 வயசு ஆயிட்டு. அல்லேலூயா. யார்? நம்ம அலைஸை சுரண்டே ஆஸ்பத்திரியில் போய் ஜோம் பண்ண போனேன். இன்னைக்கு அலைஸு சைக்கிளில் போய் ஒரு மோட்டர் சைக்கிளை மாதிரி மோட்டர் சைக்கிள்காரனை விளை வச்சுட்டான். அந்த பலசாலியாக அவன் மாறிட்டான். அல்லேலூயா. இது வளர்ச்சி. இது என்னது? வளர்ச்சி. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கிடுவோம். எனக்கு மேல்காலெலாம் வளராமல் இந்த கை மாத்திரம் வளர்த்துற வண்டி வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கிடுவோம். குண்டாகிக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கிடுவோம். அது என்னது? வியாதி. வளர்ந்துன்னா என்னச்சுன்னா மேல் எல்லாமே ஒன்று போல் வளர்ச்சி ஆகணும், ஒன்று போல் பலன் அடையணும். கை மாத்திரம் குண்டாகிக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கிடுவோம். உள்ள என்னமோ வியாதி இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. அதே போல் கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஒரு வியாதியை வச்சுக்கிட்டு மற்ற இடங்களெல்லாம் நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சாலும் ஒரே ஒரு வியாதி தானே அது இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் மற்ற விசுவாசத்திலேயோ பரிசுத்தத்திலேயோ ஜபத்திலேயோ நீங்கள் வளர்ந்தீங்கன்னா அந்த வியாதி இந்த பரிசுத்தம் இந்த ஜபம் எல்லாத்தையும் கொன்றும். நான் சொல்லுது புரியுதா? எல்லாத்துக்கும் புரியுதா? நீங்கள் ஒரே ஒரு வியாதி தானே. நீங்கள் 10 கற்பனையில் 9 கற்பனையும் நல்லா நடந்து ஒரே ஒரு கற்பனை தானே நான் மீறிக்கிட்டா 10 கற்பனையும் நீங்கள் அவுட் ஆகிட்டு 10 கற்பனையும் நீங்கள் மீறுதீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். இப்போ மேலை நாடுகளில் இருந்து அப்போ இயேசுவை கொண்டு வந்து வேதவசனத்தை கொண்டு வந்து பிரசங்கித்தார்கள். இந்த இந்தியாவில் பிரசங்கித்தது மட்டுமல்ல, தன் ஜீவனையே அர்ப்பணித்தாங்க. ஆனால் இப்போ என்னத்தை கொண்டு வரான்? டான்ஸ் ஆடுறதை கொண்டு வரான். அல்லேலூயா. மேலை நாட்டில் இருந்து இப்போ இறங்குது போகிற என்ன தெரியுமா? டான்ஸு, தொட்டா கீழே விழுறது, பேய் துரத்துறது, இது கொண்டு வரான். இயேசு வசனத்தை கொண்டு வரல. இப்படி இப்போ மேலை நாட்டிலேருந்து வந்தவங்க எல்லாருமே கரெக்டாக அவங்க அர்ப்பணிப்பை நான் குற்றம் சொல்லலை. அவங்களுக்கு கிடைச்ச சத்தியத்தை போதித்தார்கள். பரிசுத்தவான்களாக இருந்தாலும் எழுப்புதல் அல்லலையா வேத வசனத்தில் பைபிளிலே பரிசுத்தவான்களுக்கு ஒருத்தருக்கு கிடைச்ச சத்தியம் இன்னொரு ஆளுக்கு கிடைக்கல, இன்னொரு ஆளுக்கு கிடைச்ச சத்தியம் இன்னொரு ஆளுக்கு கிடைக்கல. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு சத்தியத்தையும் இன்னொரு ஆள் சத்தியமும் ஒத்து போச்சு. 1500 வருஷங்களாக 66 புஸ்தகம் ஆகிய பைபிள் எழுதியிருக்காங்க. அங்கே ஆடு மேய்க்கிறவன் எழுதியிருக்கான், அல்லையா ராஜா எழுதியிருக்கான், தீர்க்கதரிசி எழுதியிருக்கான், மீன் பிடிக்கவன் எழுதியிருக்கான், படிக்காதவன் எல்லாமே எழுதியிருக்கான். உலகத்தில் பல கோணங்கள்லேருந்து எழுதியிருக்கான். ஆனால் எழுதுனது பூராமே ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தார் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. கவனிக்கீங்களா? ரொம்ப உங்கள் வாழ்க்கை ரொம்ப முக்கியமான சத்தியம். எல்லாருமே எழுதியிருக்காங்க. ஆனால் எல்லாம் ஒன்று போல் ஒரு தானியலில் உள்ளது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது, ஆதியாகமத்தில் உள்ளது சிலுவையில் இருக்குது. இப்படி எல்லாமே தொடர்ச்சியானது. ஒருத்தர் பாச ஒருத்தருக்கு புரியாது. அப்படி பாச வித்தியாசம் உள்ளவர்கள், வருஷங்கள் வித்தியாசம் உள்ளவர்கள், இப்போ சூழ்நிலைகள் வித்தியாசம் உள்ளவர்கள், படிக்காதவர்கள். லூக்கா யார் தெரியுமா? வைத்தியன், டாக்டர் எழுதுனது லூக்கா சுவிசேஷம். பேதர் யார் தெரியுமா? மீன் பிடிக்கிறவன். தாவீது ராஜா, ஏகப்பட்ட சங்கீதத்தை எழுதியிருக்கான். இப்படி பல கோணங்களில். மோசே ஆடு வைக்கிறவன், இல்லையா தாவீது ஆடு வைக்கிறவன். இவங்கெல்லாம் எழுதுனது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எழுதியிருக்காங்க. எழுதுனது ஒன்றுக்கு ஒன்று ஒத்து வருது.
ஆனால் இப்போ உள்ள சிஎஸ்ஐ சபைக்கும் ஆர்சி சபைக்கும் அல்லது இருக்கிற ஒரு சபையில் உள்ள உபதேசம் இன்னொரு சபைக்கு ஒத்து போக மாட்டேங்குது. நீங்கள் ஒரு சபையில் போய் உட்காந்தீங்கன்னா அந்த சத்தியமும் நீங்கள் உங்களுக்கு நான் கற்றுத்தருகிற சத்தியமும் ஒத்து போகணும். என்ன செய்யணும்? ஒத்து போனால் நான் சரியான வழியில் போகிறோம்னு அர்த்தம். சரி, நாளில் இந்த கிறிஸ்துவ ஜீவியம் சரியான பாதையில் போகுதுன்னு அர்த்தம். நான் போகிற இடத்துல அவங்க சொல்கிற சத்தியம் எனக்கு ஒத்து போக மாட்டேங்குது. அல்லேலூயா. ஒரு நேரத்தில் பிரசங்கித்தார்கள், தரித்திரமாக வாழ்கிறது தான் கிறிஸ்துவ ஜீவியம்னு பிரசங்கிச்சாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு நீங்கள் முந்தி பார்த்தீங்கன்னா பெந்தேகோஸ் சர்ச்சு பூரா எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுப்பாங்க. அவங்க பூரா பேசுகிறது பூரா கஞ்சி குடிக்கிறது கூட வழி இருக்கக்கூடாது, அதுதான் சரியான கிறிஸ்துவ வழிமுறைகள்னு பேசுனாங்க. அல்லேலூயா. இப்போ என்ன தெரியுமா, நீங்கள் கார் வச்சுருந்து பெரிய வீடுகளில் குடியிருந்தால் தான் நீங்கள் சரியான கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். ரெண்டுமே தவறாக போச்சு. அந்த தரித்திரமும் தவறு, வாழ்ந்திருக்கவும் தெரியும். இதுக்கெல்லாம் நான் என்ன செய்யப்பட்டிருக்கேன்? போதிக்கப்பட்டிருக்கிறேன். உயர்ந்தவன் தாழ்ந்ததை குறித்து தாழ்ந்தவன், அப்போ உயர்வும் தாழ்வும் இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம்னு பிரசங்கித்தாலும் அந்திகிறிஸ்துவின் கிரியை, தரித்திரம்னு பிரசங்கித்தாலும் அந்திகிறிஸ்துவின் கிரியை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இயேசுவின் நாமத்தினால. இப்போ என்ன ஆயிட்டு, இப்படி போதனைகள் மாறினதுனால இப்போ நான் ஒரு ஊழியனுடைய உபதேசத்தை கேட்கணும்னா என் உபதேசத்துக்கு ஒன்றா போய், இது ரொம்ப கருத்தான சத்தியங்கள், ஒன்றா போய் என்னை பலப்படுத்தி ஒரு படி உயர்த்தணும். அப்படி தானே? ஒரு பிரசங்கம் கேட்குறோம், என் பிரசங்கத்தை எனக்கு கர்த்தர் போதிச்சிருக்க காரியங்களையும் அவங்க போதிக்கிற காரியங்களையும் ஒத்து வச்சு நான் ஒரு படி என்ன செய்யணும்? வளரணும். அது இருக்க மாட்டேங்குது, ஒத்து வரமாட்டேங்குது. அல்லேலூயா. ஒத்து வரமாட்டேங்குது. இது ஒரு பயங்கரமான காரியம். என்ன காரியம்னா, நீ பாவத்தில் இருக்கியா, இருந்துட்டு போ, அது கடைசி வரையும் நீ அப்படியே இருந்துட்டு போ. நீ நல்லா இருக்கியா, நல்லா இருந்து போ. இப்போ யாருமே யாரையும் குறித்தும் வருத்தப்பட்டு இல்லாமல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். கண்ணில் கண்ட கிறிஸ்துவ உலகத்தில் உள்ள அல்லேலூயா பலவீனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோமா இல்லையா? யார் சபையும் பாடு வச்சா ஜெபம் பண்ணுறோம். எந்த சபையில் பலகீனமாக இருந்தாலும் அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு கை வீங்கியிருக்கா, இந்த வீக்கத்தோட மற்ற உடம்பாது சரியாக இருக்க, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்படி சொல்லுவோமே, நான் ஒரு பாவம் இருக்குது, மற்ற பாவத்தெல்லாம் ஜெயிச்சிட்டேன், ஒரே ஒரு பாவம் இருக்குது, இந்த பாவத்தை வச்சு நான் பரலோகம் போயிடலான்னு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆமென். அல்லேலூயா. அநேகர் என்ன முத்திரை குத்துவாங்க, இந்த பாவத்தை என்னால் விட முடியாது, அது பாட்டில் இருந்துட்டு போகுது ஒரு பக்கம். என்ன பாவம் இருந்துட்டு போகுது? என்ன எல்லாம் சுவாகமாக இருக்குங்க. அல்லேலூயா. என்ன பாவம் இருந்துட்டு போகுது? ஒரு பொய், ஒரு களவு, ஒரு துன்மார்க்கம், ஏதாவது ஒன்று உங்களுக்குள்ளே இருந்தோன்னா அநேகர் நினைக்கிறாங்க அது நம்ம சாவு தண்ணி இருந்துட்டு போகுது, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. இது பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய், ஏன்னா அவர் பரிசுத்தத்தில் பயங்கர, கொஞ்சம் பாவத்தை வச்சுக்கிட்டனாலும் நீங்கள் போக முடியாது உள்ள. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, கொஞ்சம் பாவம் இருந்தால் இருந்துட்டு போகுது, மற்ற பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகிருக்கோங்கிற திருப்தியில் இருக்கிறாங்க. ஆமென். ஒரு பெரிய ஒரு 10 லிட்டரு பால், ஒரு 50 மில்லி மாத்திரம் விஷத்தை ஊற்றுவோம், பால் என்னாகும்? 50 லிட்டர் பால், 50 லிட்டரில் 50 லிட்டர் பாலில் 50 மில்லி விஷம் எப்படி சேரும்? சேர்ந்துடும். அதே மாதிரி நீங்கள் எல்லா ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தமாகி ஐம்புலன்களையும் கட்டி அல்லது வேதவசனத்தின்படியெல்லாம் நடந்திருந்தாலும் ஒரே ஒரு கிரியைகளில் மட்டும் தவறி பாவம் செய்தால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது.
இந்த நல்லா கவனிக்கணும். இந்த பாவம் இடையில வந்ததுன்னா இடையில போயிடும். சொல்லுங்க, இடையில வந்துன்னா இந்த இடம் இல்லை. அந்த இடம்னா என்னது? பாதியில், இடைவெளியில், வாழ்க்கையில் ஒரு பகுதியில் வந்துட்டுனா அது போயிடும். ஆனால் சொல்லுங்க, ஆனால் என் தாயின் வயிற்றிலே இருந்தே என் இரத்தத்தில் கலந்து வருகிற பாவங்கள் நான் விடுதலை அடைவதற்கு தேவ பலன் அதிகமாய் தேவை. என்ன சொன்னேன்? மெர்சியம்மா என்ன சொன்னேன்? கீழே பார்த்த கீழே எழுதியிருக்கோ. போயிடும். ஆமென். வேணும். நல்லா கவனிக்கிறோம். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியுங்கிறதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இரத்த அணுக்களில் இருந்து வெளியே வருகிற எங்கள் தாத்தா பூட்டனுடைய பாவங்கள் என் இரத்தத்தின் வழியாக என் குணத்தில் வெளிப்படும் பொழுதோ, என் கிரியைகளில் வெளிப்படும் போதோ அதை கண்டுபிடித்து கொடுப்பவர் ஆவியானவர். அதை ஜெயிக்கக்கூடிய ஆவிக்குரிய பலன் தேவை. ஆமென். அந்த என் குணத்தில் மறைஞ்சிருக்கும். அது நீங்கள் இப்போ சரியானபடி ஜெபம் பண்ணால் இதுதான் கர்த்தர் கண்டிப்பாக சொல்லிடுவார். ஆனால் அதில் விடுதலை அடைவதற்குண்டான தேவ பலன் அவசியம். இந்த பிரச்சனைக்கு என்ன செய்வார் கர்த்தர்? இந்த பூமியில் உனக்கு சரி கட்ட பார்ப்பார். இந்த பூமியிலேருந்து நீ அடுத்தால என்ன மறுரூபமாகணும். ஒரு நொடி பொழுதில் என்ன செய்வீங்க? மறுரூபம்னா இந்த சரீரம் இல்லை, ஆத்மா என்ன செய்யும்? மறுரூபமாகும். நீங்கள் மறுரூபம் ஆகக்கூடாதபடி தடை பண்ணுகிறது என்னது தெரியுமா? உங்கள் முன்னோருடைய பாவத்தின் வழியாக வருகிற உங்கள் இரத்தத்தின் வழியாக வந்த பாவம். இந்த தடையை அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஜெயிக்கணும். ஆமென். இந்த பாவம் அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம அல்லேலூயா அந்த பூமியிலே தேவன் அந்த பாவத்தை நீக்குவதற்காக ஒரு கிலோ அல்வா கொடுப்பார், சிச்சிப்பார், வேதனைப்படுத்துவார், துக்கப்படுத்துவார், நஷ்டப்படுத்துவார். நீங்கள் உடனே தேவ சமூகத்தில் போய் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அல்லேலூயா நீங்கள் பாவம் செய்திருந்தால் மட்டும்தான், சொல்லுங்கள், பாவம் செய்தால் மட்டுமே, எனக்குள் இருள் இருந்தால் மட்டுமே நான் பேயினால் சோதிக்கப்படுவேன். அவர் பொல்லாங்கினால் என்ன செய்ய மாட்டாரு? அவன் சோதிக்கப்படுகிறான். அப்போ என் பாவத்துக்கு தேவன் என்ன செய்கிறாரு? என் இருள் இருந்தாதான், என் பாவம் இருந்தாதான் எங்கள் வீட்டில் பிசாசு வருவான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர் இந்த துக்கத்துக்கு நான் தான் காரணம், எனக்குள்ளே மறைஞ்சி இருக்கிற அந்த பாவத்தின் தன்மை என்ன செய்யும்? எனக்கு வெளிப்படுதுண்ணே. சொல்ல உங்கள் லைஃபு இப்போ தப்பிக்கிறதுக்காக வேண்டிய ஆலோசனை சொல்லிகிட்டு இருக்கேன். உன் பிள்ளைகள் தப்பிக்கிறதுக்காக வேண்டி சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னு என்ன தெரியுமா? உங்கள் ரத்தத்தின் வழியால் உள்ள பாவம் எங்கே போயிடும்? அட்டாக். அடுத்த அந்த பிள்ளைகளும் அது தப்பிக்கலன்னு வச்சுக்கணும், அடுத்தால எங்கே போவோம்? அப்படி போயிட்டு இருக்கோம். நீங்கள் தப்பிக்கிறதுக்காக சொல்ல, நீங்கள் தேவ சமூகத்தில் போய் சொன்னீங்கன்னா தேவன் வந்து உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. உடனே நான் விடிய காலம்னா நீ சாயங்காலம் ஜெபம் பண்ணியிருக்க, விடிய காலம் விடுவிக்க மாட்டார். ஆமென். யான் விடுவிக்க முடியாது. அது மேற்றால இல்லை, அது எங்கே இருக்கு? அணுக்கல்ல இருக்கு. அப்போ அணுக்கல்ல எடுக்கணும்னா இந்த ரத்தத்தை பூரா கழட்டிட்டு வேற ரத்தத்தை ஊற்றணும். அப்போ ஒரு கையை வெட்டி ரத்தத்தை பூரா எடுத்துட்டு வாய்க்குள்ளோடு 2 லிட்டர் ரத்தத்தை ஊற்றணுமா? இல்லை. இது என்ன ரத்தம்? அசுத்த பாவம் நிறைந்த அசுத்த ரத்தம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் என்ன ரத்தம்? அப்போ நீங்கள் ரத்தத்தை மட்டும் மாற்றினா போறாது, என் சரீரமும் மாறணும். என்ன மாறணும்? நான் யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். மாறுறதுக்கு என்ன செய்யணும்? நான் திரும்ப பிறக்கணும். என்ன செய்யணும்? என்னைக்கெல்லாம் பிறக்கணும்? அனுதினமும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு என்ன செய்யணும்? பிழைக்கணும். அப்படி பிழைச்சா நீங்கள் அந்த பாவத்தில் மட்டுமல்ல, உங்கள் தலைமுறை சாபத்தில் இருந்தும் நீங்கள் என்ன ஆவீர்கள்? விடுதலை ஆவீர்கள். நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு அநேக ஜெபங்கள் பண்ணி இருக்கிறோம். அந்த ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் காரணம் அல்ல, உங்கள் முன்னோர்களுடைய சாபத்தின் சக்தியே.
ஏன்னா ஆண்டவர் ஜெபம் கேட்கிறவர். உங்களோட அந்த அந்த எவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கோம்யா, ஏன் கேட்கல? இதுதான் காரணம். நான் பரிசுத்தனா இருக்கேன், ஆனால் என் ரத்தத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு. இருக்கா இல்லையா? சமயம் பார்த்து உன்னை வஞ்சிக்குமா? வேதம் சொல்லு. சமயம் பார்த்து வஞ்சிக்கணும் என்ன அர்த்தம்? ஏற்ற காலம் வரும்போது நமக்கு முன்னால் நம்மளிருந்து வெளிப்படும் அது சக்தி. அல்லேலூயா. இதிலிருந்து விடுதலை ஆகணும். விடுதலை ஆகுவதற்கு முந்தி இந்த பூமியில் உங்களை சிச்சிப்பார். சிச்சும் போது என்ன ஆகும்? நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் மறுரூபம் ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய சிச்சைகள் உங்கள் வாழ்க்கையில் குறையும். என்ன செய்யும்? குறையும். நீங்கள் மனம் திரும்பி துக்கித்து மனம் திரும்பி இயேசுவை போல மாறினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுக்குற சிச்சை குறையும். குறைஞ்சிக்கிட்டே போய் உங்களை ஆசீர்வாதமான காரியங்களை நடத்துவார். இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட் வரையும் சிச்சிக்கப்பட்டு அப்பவும் உங்கள் அணுக்களில் இருக்கிற பாவத்தின் சக்தி நீங்கள்னா அடுத்தால என்ன செய்யும்? உங்கள் அடுத்தால வெளியே நீங்கள் மரித்த பிறகு கூட நீங்கள் தண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் உயிர் தெழுந்து நோவா காலத்தில் மரித்தவர்களுக்கு போய் என்ன செய்யறான்? பிரசங்கித்தார். அல்லேலூயா. அதனால இந்த காரியங்களை புரிஞ்சுக்கிடுங்க. இயேசுவின் நாமத்தினால நாம் விடுதலை ஆக வேண்டும். எப்படி விடுதலை ஆகுங்கிறதா நீ சத்தியம். வாசிப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை 14 15. இழுக்கப்பட்டு ஆமென் ஆமென் போது இங்க என்னம்மா பரிபூர்ணம்னா என்ன? சரி, பரிபூர்ணம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அவ்வளோதான். ஹல்லேலூயா. பூரணமாகும் போது, பூரணம்னா என்னது? முழுமை. எப்போ முழுமையாகும்? நீங்கள் மரணத்துக்கு சமீபமாக இருக்கும்போது. இந்த மரணம் கிடையாது, ஆத்தும மரணம் அடைஞ்சால் என்ன செய்யும்? இயேசுநாதர் உங்களை விட்டு விலகிடுவார்னு அர்த்தம். அப்போ தான் உங்கள் ஆத்மா மரணம். ஆனால் ஆத்மாவுக்கு ஜீவன் என்னது? கிறிஸ்து. கிறிஸ்து நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவார்? விலகுவார். அப்போ மரணம். அல்லேலூயா. இது அவன் சுய இச்சையில் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அந்த பாவம் பூரணம் ஆகிறதுக்கு, அதாவது முழுமை ஆவதுக்கு முந்தையே நீங்கள் உங்கள் சரீரத்தில் இருக்கிற பாவத்தை கழட்டி போட்டுறணும். ஓரளவு நீங்கள் கழட்ட முடியாட்டாலும் இது பாவங்கிற உணர்வு உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். வந்திருக்கா? இது பாவம். ஆனால் ஏன் உணர்வு வரணும்னு சொன்னேன்? அநேக அதுலேயே உணர்வடைய மாட்டாங்க. இது பாவம்னு அவங்களுக்கு தெரியாது. நமக்கு பாவங்கிற உணர்வடைய செய்கிறவர் யாரு? ஆவியானவர். இது பாவம்னு உணர்வடைய செய்கிற அவன் சுய இச்சினால் இழுப்புண்டு சிக்குண்டு இவ்வளவு பாவம். ஆனால் சோதிக்கப்படுதலிருந்து தண்டனை. என்னது? தண்டனை. அந்த சோதிக்கப்படும்போது பாவம் பூர்ணப்பட்டுட்டுன்னா மரணத்தை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. மரணத்தை மரணம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனம். ஆமென். ஆமென். வேதம் சொல்லுது, நான் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே. அவர் தாவீது என்ன சொல்றாரு? தாவீது என்ன சொல்றாரு?
சகோதரன் இடத்துல தான் அன்பு கூறணும். நான் எங்கள் அண்ணாத்துறைக்கிட்ட அன்பு கூறிக்கிட்டு தானே இருக்கேன். அப்போ அவர் மரணத்தை விட்டு நீங்களா இருப்பாரா? சகோதரனா யாரு? இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு கர்த்தருடைய பந்தியிலே அல்லது ஒருமனப்பட்டு கலந்து கொள்ளுகிறவர்கள் எல்லாரும் யாரு? சகோதரர்கள். நீங்கள் அப்படிப்பட்ட சகோதர இடத்துல அன்பு கூறலைன்னா நீங்கள் மரணத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதில் இது சபை பாகுபாடெலாம் கிடையாது. ஆனால் நீ சபை பாகுபாடு கிடையாது. அவன் பத்தியில் கலந்துக்கிட்டு தானா, உண்மையாக கலந்துக்கிட்டு தானாங்கிறது ரொம்ப முக்கியம். நான் வேகமாக முடிக்கிறேன். எபிரேயரின் புத்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனம். காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆமென். காணப்படாமற் போனான். ஆமென். போதும். வேதம் சொல்லுது, நீங்க பிரியமானவர்களா, தேவனுக்கு பிரியமானவர்களா இருந்தால் யார்கிட்ட பிரியமா இருக்காரு? அப்படியால 9 மணி வரை நல்லா உறங்கிட்டு அப்படியால எந்திரிச்சு ஒரு சட்டி நிறைய பழையதை தின்னுட்டு அடுத்தால ஒரு மத்தியானம் நல்ல ஒரு சட்டி நிறைய சோத்தை தின்னுட்டு நல்லா படுத்து உறங்கிட்டு சாயங்காலம் படுத்து உறங்கிட்டு ரொம்ப பிரியமாக இருப்பாரா? அல்லேலூயா. என்னை அவரை விசுவாசித்து அவருடைய அல்லேலூயா வசனத்தின் அடிப்படையில் நடந்து கிரியை நடப்பிக்கிறவர்கள் அவர் பிரியமா இருக்காரு. யார்கிட்ட பிரியமா இருக்காரு? அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவங்க மேலெல்லாம் எப்படி இருக்காரு? பிரியமா. அவரை விசுவாசிக்கிறவர்கள் மேலெல்லாம் அவர் பிரியமா இருக்கிறார். வேத வசனத்தின்படி நடக்கிறவங்க மேலெல்லாம் பிரியமா இருக்கிறார். ஆமென். நீங்க அப்படி பிரியமா இருந்தீங்கன்னா விசுவாசம் பிறக்கும். என்ன பிறக்கும்? விசுவாசம் பிறந்ததுன்னா என்ன ஆகும்? இந்த பாவத்திலிருந்து தப்பித்து மரணத்துக்கு தப்பி வைக்கப்படுவீர்கள். என்னத்துக்கு தப்பிக்கப்படுவீர்கள்? நான் அல்லேலூயா மரித்தாலும் என்ன செய்வானா? பிழைப்பான். அவன் மறியாமலும் இருப்பான். அப்போ நீங்கள் என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களுக்குள்ள அல்லேலூயா விசுவாசம், பரிசுத்தம், வேத வசனம்லாம் இருந்ததுன்னா தேவன் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். நீங்கள் மரணத்துக்கு தப்பிக்க முடியும். அல்லேலூயா. எதனால் மரணம் வருது? வாசிப்போம் ஒரு வசனத்தை. 1 யோவானின் புத்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்கிறவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். ஆமென். நல்ல கேளுங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு. மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்னது? சாபத்தின் விடுதலைக்கு உண்டான பாவங்கள். என்னது? எப்படி சாபம் இருந்தது? விக்கிரகாராதனை, வேசித்தனம், இல்லை கொலைபாதகம், 3 காரியங்கள். இது 3 என்னத்தை கொண்டு வந்துடும்? மரணத்தை கொண்டு வரும். என்னது கொண்டு வரும்? அப்போ பொய் மரணத்தை கொண்டு வராதா? எப்போ கொண்டு வரும்? பூரணப்படும் போது. என்ன பூரணப்படும் போது? இந்த விக்கிரக ஆராதனையிலையும், இந்த வேசித்தனத்திலையும், இந்த கொலைபாதகத்திலையும் இந்த பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் மரணத்துக்கு ஏதுவான பாவமாய் மாறும். கேட்கலா? அல்லேலூயா. கேட்கலா? புரியுதுல்ல? மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் தான் செய்தான். நான் போய் தான் செய்தேன். அது எங்கே கொண்டு விட்டுரும்? மரணத்துக்கு ஏதுவான பாவமாகிய கொலைபாதகம், விக்கிரக ஆராதனை, வேசித்தனத்தில் கொண்டு வந்துடும். அப்போ மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்யும் போதே அவனுக்காக என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். நமக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்கிறவர்கள் யார் தெரியுமா?
இது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் தானே அப்படின்னு துணிகரமாக செய்கிறாங்கல்ல, அவங்க தான் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு போகிறாங்க. எம்மா பிள்ளைகள் மேலே அன்பு கூறாத, தேவன் மேலே அன்பு கூறு. நான் அப்படி தான் அன்பு கூறுவேன். இது என்னத்துக்கு பாவம் பார்த்து கொண்டு போகுது? மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை. நீ பிள்ளைகளை விட, பணத்தை விட தேவனை நேசி அப்படின்னு சொல்கிறோம். நான் அப்படி தான் நேசிப்பேன் அப்படின்னு தான் இதை எங்கே கொண்டு போவோம்? மரணத்துக்கு. அப்போ மரணத்தை கொண்டு வருகிற பாவம் எங்கேருந்து ஆரம்பிக்கு? சின்ன காரியங்கள்லேருந்தே ஆரம்பிக்கு. மரணத்துக்கு எதுவான பாவம் எங்கேருந்து ஆரம்பிக்கு? சின்னதுலேருந்தே ஆரம்பிக்கு. ஆமென். நீங்கள் சின்னது வரும்போதே நீங்கள் சுதாரித்து தப்பிக்கலைன்னா அது மரணத்துக்கு எதுவான பாவமாய் மாறும். நீங்கள் அநேக கிறிஸ்துவ உலகத்தை விட்டு விலகின, அதாவது கிறிஸ்துவையில் இழந்தவர்கள் எல்லாம் மரணத்துக்கு உட்பட்டவர்கள். அவங்களெல்லாம் முதல்ல பக்திமானாக இருந்தவர்கள் தான் சாதாரண ஒரு சின்ன பாவம் தான் செஞ்சாங்க. ஆமென். அது என்ன பாவமாயிட்டு? அதுக்காக மத்தையில் என்ன இருக்கு? கோபம். சொல்லுங்க, கோபம் கொலைக்கு வேர். என்னது வேறுன்னு அர்த்தம்? கோபம் கொலைக்கு வேர். கண்களின் இச்சை வேசித்தனத்தின் வேர். தேவனை விட மற்றதை நேசிப்பது விக்கிரக ஆராதனையின் வேர். என்ன சொன்னேன்? கண்களின் இச்சை வேர். நேசிப்பது வந்து விக்கிரகாராதனைக்கு. இன்னைக்கு நான் அப்படி நேசிக்கல, நான் அப்படிலாம் சொல்லலாம். எவ்வளவு நேசம் அது வளர்ந்துக்கிட்டே போகும். பாவம் என்ன செய்யும்? வளரும். அதுக்கு தண்ணி ஊற்றணுமா? ஆனால் பரிசுத்தத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும். நீதிக்கு பிரயாசப்படணும். ஆனால் அநீதிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக செய்யலாம். அல்லேலூயா. இன்னொரு பெரிய பிரச்சனை, நீங்கள் சரீரத்தில் செய்தால் மட்டும் பாவம் கிடையாது, ஆத்துமாவில் எண்ணத்தில் செஞ்சாலே அது என்ன ஆயிரும்? மரணத்துக்கு ஏதோ பாவமாய் மாறிடும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போ. ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம். ரோமர் 8, 1, 2, 3. ஆனபடியால் ஆமென் ஆமென் ஆக்கின தீர்ப்பில்லை. ஆமென். என்னை வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ஆவியினால் நடத்தப்பட்டு ஆவியின் பிரமாணத்தில் நடந்தீங்கன்னா நீங்க மரணத்துக்கு தப்பி வைக்கப்படுவீர்கள். என்ன செய்யக்கா? இல்லையா? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அது எப்படினில் செய்யக்கூடாததை செய்யும்படிக்கு சாயலாகவும் பலியாகவும் அனுப்பி. ஆமென். அல்லேலூயா. எனக்கு பாவமே என்னன்னு தெரியாது. நான் வேதத்தில் வந்தேன், பரிசுத்த ஆவியை பெற்றேன். அவர் சொல்றாரு இது பாவம். யார் சொல்றா? எனக்கு பாவத்தை பற்றி சிகரெட்டு குடிக்கிறது தப்பு இல்லைன்னு நினச்சேன். தண்ணி அடிக்க பற்றி தப்பே இல்லை. ஆனால் எனக்கு அவ்வளோ ஆவியானவர் வந்த பிறகுதான் நீ இந்த கண்களால் பார்க்கறது போய் பாவம், வாயினால் பேசுறது பாவம், நீ கேட்கறது பாவம்லாம் சொன்னது யாரு? ஆவியான. அவர் வர்றதுக்கு முந்தைய எனக்கு பாவமாக ஜீவனை பற்றி எனக்கு தெரியாது, மரணத்தை பற்றியும் ஜீவனை பற்றியும் தெரியாது. இவர் தான் எனக்கு விலைக்கு காமிச்சார். அல்லேலூயா. யாரே? இந்த ஆவியானவரை பெற்ற பிறகுக்கு நான் என்ன செய்ய வேண்டியது? மறிக்க வேண்டியது இருக்கு. என்ன செய்ய வேண்டியது இருக்கு? மறிக்க. நான் மறிக்க என்ன செய்யணும்? இயேசுவோட கூட சிலுவையில் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அடையப்படணும். அதான் அவன் சொல்லுவான், நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை விடுதலை ஆக்குவார்? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்குவார். யார் விடுதலை ஆக்குவார்? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்குவார். பாவ மரணத்தை எனக்கு பகுத்து போதிச்சதே ஆவியானவர் தான்.
ஆவியானவர் வராமல் இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஏன் சந்தோஷமா? நல்லா டிவி பார்த்துக்கலாம், சீரியல் பார்த்துக்கலாம், சினிமா பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்க்கக்கூடாதபடி கட்டுப்பாடுங்க. நீங்கள் ஒருத்தரும் இல்லை வீட்டில் நல்ல டிவியை போட்டு பார்க்கணும், சினிமா நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உள்ள ஆவியானவர் செஞ்சாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, உள்ள பேசுதாரு. நீ தப்பு பண்ணுற, நீ மட்டுமில்ல உன் பிள்ளை தண்டிக்கப்பட போகுது, பிள்ளை மட்டுமில்ல உன் சந்ததி தண்டிக்கப்பட போகுது. எனக்கு தண்டிக்கிறாரு. அல்லேலூயா. அப்படி நான் மீறும்போது மரணத்தை என்ன செய்தான்? பிறப்பிக்கிறது. அடுத்த 100 வசனத்தை வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம். என்னப்பா சேர்மதேவிக்கு போனேன் அப்படின்னு நான் கேட்ட உடனே இந்த வசனத்தை தான் அவன் சொன்னான். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3-4. ஆகையால் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். பாவத்திற்கு விரோதமாய் நல்ல கழுங்க பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தத்தக்கதாக ஆமென் இன்னும் எழுத்து நிற்கவில்லையே. எல்லாம் ரத்தம் சிந்தணும், அறுவாடை எடுக்கணும். ஆமென். பாவத்தை எடுத்து நிற்கணும். என்ன செய்யணும்? ரத்தம் சிந்தனம்ல. ஏன்பா சேர்மாதைக்கு போய் அப்படி செஞ்சுட்டு வந்தேன்னு கேட்டான். அவன் இந்த அர்த்தத்தை தான் சொன்னான். ரத்தம் சிந்தத்தக்கதாக எதிர்த்து நிற்கவில்லைன்னு எழுதியிருக்கு. அதனால தான் நான் ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்லை. போரில் ஜெயிக்கக்கூடியதில்லை கிறிஸ்துவன், போரில் ஜெயிக்கக்கூடியதில்லை. எனக்கா ஒருத்தர் ஜெயிச்சுட்டாரான், அதை விசுவாசிச்சா போதும். என்ன செய்யணும்? அவர் ரத்தம் சிந்திருக்காரு. அந்த ரத்தம் என் மேலே சிந்தினாலே போதுமானது. எப்போ சிந்துது? நான் பாவத்தை உணர்ந்து ஆண்டவரே இந்த பாவத்தை கழுவும்னு சொல்லும்போது அவர் ரத்தம் என் மேலே அடிச்சது படுது. ரத்தம் படாதே. எது படுது? ரத்தம் சிந்துதல் என்றால் சொல்லுங்க. நான் 10 நாள் கழிச்சு கேட்பேன், சொல்லணும். ரத்தம் சிந்துதல் என்றால் பலியானார் என்பது அர்த்தம். இந்த பலியானார் என்றதை விசுவாசிப்பது, இயேசு எந்த இடத்துல காயப்பட்டாரோ அந்த பலியின் ரத்தம், அந்த பலி அந்த இடத்தை என்னை சுத்தமாக்குகிறது. என் இருதயம் கேடுபாடாக இருக்கு. நான் ஜெபம் பண்ணுற ஆண்டவரே எனக்காய் சிலுவையில் பலியானீர். விழாவில் என்ன செய்யப்பட்டது? குத்தப்பட்டது. அதில் ரத்தம் தண்ணீரும். அந்த ரத்தம் என்னை கழுவுகிறது. கழுவுறது என்னன்னா, நான் மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்கிறோம்ல, அதான் கழுவுறது. ரத்தம் சிந்தப்படத்தக்கதான இந்த ரத்தத்தை போய் யாரும் சிந்திராதியா, ஜெயிலுக்குள்ளே போயிடுவியா. எனக்கா ஒரு ஆள் ரத்தம் சிந்தினாரு, அதை நான் நினைக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அப்போ என்ன ஆகுது? உள்ள ஒரு பெரிய மாறுதலே உண்டாகுது. எந்த இதுக்குள்ள? நான் ஆத்மாக்குள்ள, இருதயத்துக்குள்ள பெரிய ஒரு ப்ராசஸே நடக்குது. அதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு பார்த்துருக்கேன் தெரியல. நான் பெரிய பாவம் செய்தேன். இன்னைக்கும் ஜெர்மாய் போனோம்னா என்னை பற்றி சொல்லுறதுக்கு ஆள் இருக்கு. எனக்கு என்ன பெரிய வேதனை தெரியுமா? நான் இப்போ எப்படி இருக்கேன்னு அவன் சொல்ல மாட்டேங்கான். நான் எப்படி இருந்தேன்னு சொல்லலாம். ஹலோ, பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? ஆண்டவரும் நீ என்ன பாவம் செஞ்சாலும் மூடிட்டாரு. என்ன செஞ்சாரு? மூடிட்டார். பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? அதை தோண்டி எடுத்து காமிப்பான். நீ யார் தெரியுமா? இப்படி செஞ்சவ தானே, இப்படி செஞ்சவன் தானே யார் சொல்லுவா? நீங்கள் என்ன சொல்லணும்? அட போ பிசாசே, அதுக்கெல்லாம் என் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையில் கரையும் கட்டிட்டார், ரத்தம் செஞ்சிட்டாரு. நான் அதுலேருந்து விடுதலையாகி அந்த பகுதி இயேசுவை போல என்ன செஞ்சுட்டு மாறிட்டு, என் கண்ணுக்காக ரத்தம் செஞ்சிருக்காரியா. என் கண்ணு யார் கண்ணு மாதிரி ஆகிட்டு, ஆனால் என் காது யாருக்கு அது மாதிரி இருக்கு இல்லை.
என் காது யார் காது மாதிரி இருக்கு? இப்போ காதை எங்கே கொண்டு போகணும்? அப்போ சிலுவையில் எங்கே என்னது மாறுது? காது புது காதெல்லாம் வராது. என் இருதயம் என்ன செய்யணும்? யாருக்காது யார் இருதயம் மாதிரி மாறணும்? இப்போ இருதயம் இருக்கு, பாதி இருதயம் யார் மாதிரி இருக்கு? பாதி இருதயம் பிசாசனுடையதா இருக்கு. ஹல்லேலூயா. இப்படி ரத்தம் சிந்தணும். ஒவ்வொரு பகுதியிலும் என்ன செய்யணும்? கண்ணில் ரத்தம் சிந்தணும், காதில் ரத்தம் சிந்தணும், இருதயத்தில் ரத்தம் சிந்தணும், உன் வாயில் ரத்தம் சிந்தணும். ரத்தம் ஆட்டு போய் நிற்காங்க சிலுவைனால. ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தி உங்களை பரிசுத்தமாக்க வேண்டும். நீங்க கரையம் கட்ட வேண்டிய அவசியம் யார் கரையம் கட்டியிருக்கா? அவர் கட்டியிருக்காரு. பூர்ண விசுவாசம் வந்தாலும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இப்படியெல்லாம் எத்தனை பேர் வந்தாங்க கிறிஸ்தவங்க, அவங்க வீடுகளில் நிம்மதி இல்லாமல் கண்ணீர் விடுதாங்க. அன்னைக்கு கவனிச்சு பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அல்லையா, நீங்கள் இதை ஆண்டவர் சுகமாக்க வல்லவர்ங்கிற விசுவாசம் மருந்தனி நீங்கள் ஜெபத்தில் கலந்துக்கிடுங்க. ஊடையில் போயிட்டீங்கன்னா விடுதலை வராது. இந்த என் வீட்டில் நடக்கிற 5 பிள்ளைகள், ஒரு பிள்ளை வாழாமல் வந்து இருக்கு, ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்க வேண்டி இருக்கு, 2 பிள்ளை கஷ்டப்படுது, வீட்டுக்காரரு குடிக்காரரு. அல்லேலூயா. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. யார் வீட்டில்? கிறிஸ்துவ வீட்டில். இதுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்க. நான் உடனே இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு விடிய காலம் எங்கள் வீட்டுக்காரர் குடிக்காமல் வர மாட்டேக்காரு, குடிச்சுட்டு தான் வருவார். எப்போ விடுதலை ஆவார்? இந்த குடியிலேருந்து யார் விடுதலை ஆக்குவார்? விடுதலை ஆக்குவாருங்கிற என்ன வேணும்? உள்ள விசுவாசம் வந்தால் தான் அது விடுதலை ஆவார். நீ பார்க்கிறது, நான் பார்க்கிறையாவும் மாயையும் மனசுக்கு சஞ்சலமானது, நான் பார்க்கிறையாவும் பிசாசனுடையது, நான் பார்க்கிறையாவும் அழிந்து போகக்கூடியது. ஆனால் ஆண்டவர் செய்கிறது அழியாதது. ஆண்டவர் செய்கிறது நான் பார்க்காதது. எங்கே பார்க்க முடியும்? அங்கே தான் பார்க்க முடியும். நேராக பார்க்க முடியாது. குடிகாரராக தான் இருப்பார். உன் இருதயத்தில் இதை தேவன் மாற்ற வல்லவர்ங்கிற விசுவாசம் வந்துட்டா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். இல்லைன்னா நீ ஜெயிக்கலன்னு அர்த்தம். அநேக காரியங்களை நான் ஜெயிச்சது பூரா அப்படிதான். ஆனால் இதை யார் தருவா? அவர் தான் தரணும். அல்ல, அவர் தான். ஒரு வசனத்து வாசிங்க நேராக. இப்போ 1 பேதுரு புத்தகம் 4ஆவது அதிகாரம் 1, 2, 3 1, 2 வாசிக்கலாம். முடிச்சிட்டேன். 1 பேதுரு 4ஆவது அதிகாரம் 1, 2. நல்ல காலங்க. கிறிஸ்து சொல்ல, ஒரு நிமிஷம். கிறிஸ்து எனக்காகன்னு சொல்லுங்க. கிறிஸ்து நமக்காகனா எல்லாத்துக்கும் முன்ன அர்த்தம். எனக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை என்ன ஆயுதமான கடந்த நிமிஷத்தில் சொன்னா அதுதான் ஆயுதம். என்ன சிந்தை? ஏசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டுட்டாரியா, எனக்காக மரித்தார். நான் மறிக்க வேண்டிய அவசியம் ஏன்னா எனக்கு ஜீவனை கொடுத்துட்டார். நான் மறிக்க போகிறது எனக்கு சரீரம் தான் மறிக்கும், ஆத்மா என்ன செய்யாது. ஒரு வேளை நான் ஏசு கிறிஸ்துக்குள்ள வரலன்னா ஆத்மா என்ன செய்யும்? மறிக்கும். மறித்து எங்கே போவோம்? பாதாளத்துக்கு போவோம். நான் ஜீவனை பெற்றதுனால எங்கே போக போகிறேன்? பரலோகத்துக்கு போகிறேன். இந்த சிந்தை எங்கே இருக்கணுமா? நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. நோய் வந்துட்டியா? நோயை குணமாக்க, நோயை சிலுவையில் சுமந்து கொண்டாருங்கிற சொல்லுங்க. விசுவாசம் அறிக்கை வேணும். என் தரித்திரத்தை கர்த்தர் மாற்றுவார்ங்கிற அறிக்கை மாறிக்கணும். யார் மாற்ற போகிறாரு? நம்ம வீட்டுக்காரரே சம்பாத்தியம் பண்ணுது, 500 ரூபாய் தான் சம்பாத்தியம் பண்ணுறாரு. நம்ம தரித்திரம் கடைசி வருது. அவன் விசுவாசத்தின்படி உனக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற, இருளை வெளிச்சமாய் மாற்ற வல்லவர். ஆமென். அப்படிங்கிற விசுவாசம் மட்டுமல்ல, அறிக்கையும் தேவை. அடுத்த எழுதிருக்கு. ஏன் என்னன்னா யாம்னா ஆமென் ஆமென் மனுஷனுடைய இச்சைகளின்படி ஆமென் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக ஆமென் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். ஆமென். மனுஷனுடைய இச்சையின்படி பிழைக்காம தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கிறான். அவன் அப்பதான் அவன் பாவத்தை பூரா விட்டோய்ந்திருப்பான்.
நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதனால இந்த நல்ல காரியத்தை புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா, நம்ம மரணம் வரை நம்ம பாவம் பின்தொடரும். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்டே வரணும். அல்லேலூயா. நீ கடைசி நிமிடத்தில் ஒரு நிமிடத்தில் மறுரூபம் ஆகும்போது நீ ஏகப்பட்ட பாவம் இருந்தால் நீங்கள் மறுரூபமாகிறதுக்கு முடியாது. நீங்கள் கடைசி நிமிடத்தில் நீ ஆக்சிடென்ட்லேயோ திடீர்னு ஒரு மரணமோ சந்திச்சுன்னா அது காரியம் வேற. ஆமென். ஒரே நாளில் பரிசுத்தமாகவும் முடியாது. இயேசுவை போல எவ்வளோ பூர்ணம் இருக்குமோ அவ்வளோ தூரம் தான் பரிசுத்தம். சொல்லுங்க, நான் இயேசுவை போல எவ்வளவு மாறி இருக்கிறேனோ அவ்வளவு தூரம் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறேன். அந்த அளவுக்கு தான் பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆகியிருக்கேன். என்னை தேவனுடைய வருகை வரை அல்லது என்னுடைய மரணம் வரை என்னை பாவம் பின்தொடரும். ஆனால் நான் இயேசுவை போல மாறிக்கிட்டே இருந்தாதான் கடைசி நேரத்தில் மறுரூபமாவேன். யாரோ ஒரு ஆள் நினைக்கிறாங்க, காலை போய் நினைக்கிறாரு, அப்போ இப்போயுமே ஏன் மனம் திரும்பிக்கிட்டே போனோம், அப்போ போய் கடைசி நிமிஷத்தில் தான் அவர் மறுரூபம் ஆக்கிடுவார. அல்லேலூயா. ஆமென். இவ்வளோ சங்கடம் போட்டு ஏன் மறுரூபம் ஆகிட்டே இருக்கணும்? நீங்கள் மறுரூபம் ஆகிட்டே இருந்தால் தான் அவர் மறுரூபம் ஆக்குவார். மறுரூபம் கடைசி வரையும் ஆகாமல் கடைசி நேரத்தில் மறுரூபம் ஆக்கிறாரோ ஆக மாட்டார். ஒரு நொடி பொழுதில் நீங்கள் என்ன ஆவீர்கள்? மறுரூபமாகும். நீங்கள் மறுரூபம் ஆகிட்டே போனோம். நீங்கள் மறுரூபமாக ஆக பூமியிலிருந்து அநேக காரியங்களில் விடுதலை ஆகிட்டே போவீங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் மறுரூபம் ஆகிட்டு இருக்கீங்களோ உலகத்தில் உள்ள பாடுகளுக்கும் துக்கங்களுக்கும் வேதனைகளுக்கும் நோய்களுக்கும் விடுதலை ஆகிட்டே போவீங்க. எவ்வளவு தூரம் இயேசுவை போல் மாறிக்கிட்டே இருக்கீங்கன்னா பிசாசையும் சாபத்தையும் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்கள் இயேசுவை போல் மறுரூபம் ஆகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென். நான் 50 வருஷம் ஆச்சு சர்ச்சைக்கு வந்து நான் சாபத்திலேருந்தே பாவத்திலேருந்து விடுதலை ஆகணும். நீ என்ன செய்யல? மறுரூபம் யார் கைக்குள்ளே இருக்க? பிசாசுங்க. நான் மறுரூபமே ஆகிட்டு இருக்கேன்னா நான் யார் கைக்குள்ளே இருக்கேன்? தேவனுடைய கையில் இருக்கோம்னு அர்த்தம். அல்லேலூயா. பாவம் உங்களை ஆளாது இருப்பதாக. ஆளுங்கன்னா அதோட கண்ட்ரோலுக்கு நீங்கள் போகக்கூடாது. ஆமென். எனக்குள்ள பாவம் இருக்குது, ஆனால் நான் அது பாவம்னு தெரியுது, நான் அறிக்கை செய்கிறேன். ஆனால் அது ஆளுகைக்குள்ளே நான் போகலை, அதை ஆள விடலை. நான் யாரை ஆள விடுறேன்? தேவன் தான் என்னை ஆள்றார். அல்லேலூயா. இப்படி நீங்கள் அல்லேலூயா கடைசி வரோம் பாவம் உங்களை ஆளும், ஆனால் பேலன்ஸ் செய்யாது. என்ன செய்யாது? நான் அது என் கண்ட்ரோலில் இருக்குமே தவிர நான் அது கண்ட்ரோலில் என்ன செய்ய போகிறதில்ல, போப்பேன். அப்படி தானையா? அது கண்ட்ரோலில் என்ன செய்ய மாட்டேன், போக. அது என்னை அடைக்காது. நான் அதை என்ன செய்வேன்? அடக்குவேன். எனக்கு கோபம் வருது, நான் தேவனுடைய ரத்தத்தினால் அந்த கோபத்தை என்ன செய்கிறேன்? அடக்குகிறேன். ஆனால் நீங்கள் விடுதலை ஆகலைன்னா அது கண்ட்ரோலுக்கு போயிடுவீங்க. அல்லேலூயா. அதனால் நல்ல கட்டுக்கணுக்காக மரணம் வரை நமக்கு பாவம் ஆளுகை செய்யும், ஆனால் அதை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. பாவம் ஒன்றை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. சத்துரு ஒன்றை என்ன செய்வதில்லை? மேற்கொள்வதில்லை. இந்த அளவுக்கு நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் ஒரு நிமிடத்தில் மறுரூபமாகும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மறுரூபம் ஆக ஆக தேவ பலன் உங்களுக்குள்ள கூடி சமாதானத்தினாலே உங்கள் குடும்பங்களை நடத்த தேவன் பலன் தருவார். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம்.